பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், வீரர்கள் பாடிகளே செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கும் வசனத்திற்கும் சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா 9:2 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இருள் என்பது வேறே, இருட்டு என்பது வேறே. இருள் என்பது வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்திலே காணப்படுகிற ஒரு இருட்டை மட்டும் குறிப்பது அல்ல. ஏனெனில் அங்கே விளக்கேற்றினால் அந்த இருட்டு அங்கிருந்து போய்விடும். ஆனால் இருள் என்பது பாவத்தையும் சாபத்தையும் கெட்ட சுவாபங்களையும் வறுமையும் சேர்த்தே குறிக்கிறது. இவை எல்லாவற்றிலுமிருந்து நாம் வெளிச்சத்திற்கு, அதாவது பிரகாசமான ஒரு வாழ்விற்கு வர வேண்டுமானால் இந்த உலகத்தின் ஒளியாகவும் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசித்திக்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஏனென்றால் அவர் இருளையும் வெளிச்சத்தையும் தமது படைப்பின் போது பிரித்தவர் என்பதால் எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்விலும் பிரகாசத்தை அவர் உண்டு பண்ண விரும்பும் போது இருள் எந்த விதத்திலும் அந்த மனுஷனுடைய வாழ்வில் வருகிறதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் நமக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்க விரும்புகிறார். இதை விளக்கும் வகையில் அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை எப்படியாக நான் சந்திக்க எனக்கு உதவி செய்தார் என்பதை ஒரு அதிசயமான சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே நான் வந்தபோது கர்த்தரிடத்தில் என்னுடைய அழைப்பை குறித்து அடிக்கடி கர்த்தர் என்னோடு தெளிவாய் பேசி கொண்டிருப்பார். அப்படி சொல்லும் போதெல்லாம் என்னை அறியாத ஜனங்கள் மத்தியிலே உன்னை நான் கொண்டு போக விரும்புகிறேன் என்று சொல்லி குஷ்டரோகிகள், நரிக்குறவர்கள், அரவாணிகள், பார்வையற்றோர், மீனவர், மலைவாழ் மக்கள், இப்படி அநேக ஜனங்களின் மத்தியிலே ஆதிவாசிகள் இப்படியெல்லாம் கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருந்தார். அப்போ நிறைய காரியங்களுக்காக நான் ஜெபித்த போது அரவாணிகளுக்காக, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமான வாழ்க்கை, இந்த உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு எண்ணத்தோடு மனம் போன போக்கிலே வாடுகிற ஒரு ஜனக்கூட்டம், சரியான ஒரு இருளிலே இருக்கிற ஜனக்கூட்டமாக அவர்களை நான் அந்த நாளிலே கண்டு அவர்கள் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பித்து அநேக ரட்சிக்கப்பட பம்பாய் நகரத்திலே அநேக ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி இருக்கும் பொழுது அரமணிகளாக இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இன்னுமாய் இப்படியாக தங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இருளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபித்த நாட்கள் நிறைய உண்டு. அப்படி இருந்தபோது எங்களுடைய சபையினுடைய ஐக்கியத்திலே பாஸ்டர் இமானுவேல் ஆஞ்சலோ என்று சொல்லக்கூடிய ஒரு போதகரை
ஒரு தம்பியை கொண்டு வந்து எங்களோட ஐக்கியப்படுத்தி வைத்திருந்தார். அப்புறம் வேலூர் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் திடீர்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணே இங்கே ஆர்எஸ் நகர் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஜனங்க ஆண்டவரை அறியாதவங்களா நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் அங்கே வர முடியுமோன்னு சில காரியங்கள் அந்த இடத்துல இருக்கிற சில காரியங்களை எனக்கு சொல்லி என்னை அந்த நாளிலே அங்கே கொண்டு போயிருந்தார். அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு அறைக்குள்ளே போய் உட்கார்ந்து அங்கே பிள்ளைகளையும் பெரியவர்களையும் வர வைத்து ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டு பண்ண விரும்புகிறார், எப்படி நம்முடைய எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார், எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒரு மெய்யான தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை குறித்து அந்த நாளில் செய்தி கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பிற்பாடு அந்த பகுதியிலே தம்பி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நான் இங்கிருந்து இந்த ஜனங்களுக்காக சந்தித்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் நிச்சயமான ஒரு நிரந்தரமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் செபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பிற்பாடு அங்கே இருக்கிற ஒரு இளம் சகோதர குடும்பத்தின் மூலமாய் வாங்கப்பட்டு அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்ட பிற்பாடும் ஜெபித்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாக அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை நினைச்சிருந்தா அந்த தம்பி யாரை வச்சாலும் வச்சு அவர் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் பாருங்களேன், நீதி உள்ள தெய்வம். நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு தடவை அங்கே போய் செய்தி கொடுத்துட்டு வந்ததை ஏதோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக நான் நினைக்காதபடி இல்லை, ஆண்டவர் அங்கே இருக்கிற ஜனங்களை நீங்கள் சந்திக்கணும், அவங்க வெளிச்சத்தை காணணும்னு நான் ஜெபித்து கொண்டிருந்தேனாலே அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து அந்த குறிப்பிட்ட நாளிலே கர்த்தர் அந்த இடத்திலே கொண்டு சென்று அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அந்த நாளிலே தேவனுடைய செய்தி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். இதை எதற்காக நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு உண்டான பதிலை தந்து நிச்சயமாய் எந்தெந்த இப்படிப்பட்ட இடங்களிலே ஜனங்க எந்த இருளில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உற்சாகமாய் செயல்படுவோம். ஒரு ஜெபம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வீணாய் போவதில்லை. நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீ நீதி உள்ள நியாயாதிபதியாய் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவராக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி. அடிமை எங்கே ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட தகப்பனே கர்த்தாவே, அடிமைக்கு நீர் தந்த உங்களுடைய ஆத்ம பாரத்தின் நிமித்தமாய் ஜெபித்து கொண்டிருந்த ஜெபங்களுக்கு பதில் தந்து கர்த்தாவே அப்பா, அந்த அரசு நகர் இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஒரு ஆலயம் கட்டப்படவும் அதை பிரதிஷ்டை செய்யவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் அந்த நாளிலே அடிமை நீர் கொண்டு போனதற்காக மக்கள் நன்றி. ராஜா, தொடர்ந்து நிறங்களுக்குள்ளே வைத்திருக்கிற உம்முடைய ஆத்மத்தினுடைய கர்த்தாவே காரியங்கள் பாரத்தோடு நாங்கள் செயல்பட்டு அநேக ஜனக்கூட்டங்களை உமக்கென்று ஆயத்தப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தி கொண்டீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. Thank you.